So transcription unit and gene. So a gene is defined as the functional unit of inheritance. So gene என்றது வந்து functional unit of inheritance. From there is no ambiguity that the genes are located on the DNA. Genes என்றது வந்து DNA தான் locate ஆயிருக்கு. Difficulty to literally define the gene in terms of DNA sequence. So DNA sequence தான் gene என்ற termன்றது இருக்குது அப்படின்றாங்க. So DNA sequence coding for tRNA or rRNA molecule also defined as gene. So DNA sequenceன்றது வந்து கோடிங் பண்றாங்க. ஒன்று டிஎன்ஏக்காக இருக்காங்க, DNA sequence கோட் பண்றது வந்து tRNAக்காக இருக்கலாம், இல்லைன்னா rRNA மாலிகுலுக்காக இருக்கலாம். அதை நம்ம வந்து அந்த மாதிரி கோடிங் பண்ணலாம், அந்த இதை டிஃபைன் பண்றது நம்ம வந்து ஜீன்னு சொல்றோம் அப்படின்றாங்க. However, by defining this histone as a segment of DNA coding for a polypeptide, the structural gene in a transcription unit could be said as monocystonic, mostly in eukaryotes, and polycystonic, mostly in bacteria or prokaryotes. So monocystonic-ன்றது வந்து யூகரியோட்ஸ்ல இருக்கிறது மோஸ்ட்லா, அண்ட் பாலிசிஸ்டானிக்ன்றது வந்து ப்ரோகேரியட்ஸ், அதாவது பாக்டீரியா அந்த மாதிரி இருக்கிறதுல இருக்கிறது. யூகேரியட்ஸ்னா வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது, ப்ரோகேரியட்னா வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இல்லைன்றது சொல்லுவாங்க. சிஸ்டான் செக்மெண்ட் ஏனியில் வந்து கோட் பண்ணுறது வந்து ஃபார் பாலிபெப்டைடுக்காக, அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஜீனுன்றது வந்து இன் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். அது நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ன்றது நம்ம அதை எப்படி சொல்கிறோம்னா, மோனோசிஸ்டானிக்னா வந்து அது யூகேரியட்ல இருக்குது, பாலிசிஸ்டானிக்னா பாக்டீரியா ப்ரோகேரியட்ல இருக்கிறது. யூகேரியட்ல இருக்க இந்த மோனோசிஸ்டானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீனுன்றது வந்து இன்டரப்ட் பண்ணும், அதாவது தடைப்படுத்துது அவங்க கோடிங் சீக்வன்ஸை. இந்த ஜீனை தான் நம்ம வந்து யூகேரியட்ல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி, யூகேரியட்ல வந்து இந்த ஜீன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது. And genes, the coding sequence or express sequence are defined as exons. So coding sequence, so அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணுற அந்த சீக்வன்ஸ், இப்போ ஒரு வளர வைக்கிறதுக்கான ஒரு சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து எக்ஸான்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸான்ஸ் ஆர் செட் டு பி சீக்வன்ஸ் that appear in mature or processed RNA. ஸோ எக்ஸான்ஸ்ன்றது வந்து சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ்ன்றது வந்து அப்பியர் ஆகும் மெச்சூர் ஆர் ப்ராசஸ்ட் ஆர்என்ஏ, மெச்சூர் ஆயிடுச்சு, அது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுன்ற அந்த இதில் வந்து அந்த சீக்வன்ஸ்ன்றது வந்து அப்பியர் ஆகும், அதுதான் எக்ஸான். அண்ட் எக்ஸான்ஸ் ஆர் இன்டரப்ட் பை இன்ட்ரான்ஸ். ஸோ எக்ஸான்ஸை வந்து இன்டரப்ட் பண்ணுறது, தடை செய்கிறது யாருன்னா இன்ட்ரான்ஸ். ஸோ இந்த எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ்ன்றது எங்கே இருக்குன்னு பார்ப்போம்னா, இதில் வந்து ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ தெரியாதுல்ல, அதில் வந்து இது வந்து எக்ஸான்ஸ்ன்னு இருக்குன்னா, இதில் வந்து இன்ட்ரான்ஸ்ன்றது இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் இன்ட்ரான்ஸ். இதுதான் வந்து இன்டரப்ட் பண்ணுறது. இன்ட்ரான்ஸ் ஆர் இன்டர்வீனிங் சீக்வன்ஸ். ஸோ இன்ட்ரான்கான இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்வீனிங் சீக்வன்ஸ்ன்றாங்க. டூ நாட் அப்பேர் இன் மெச்சூர் ஆர் ப்ராசஸ்ட் ஆர்என்ஏ. ஸோ இந்த மெச்சூரான இந்த ப்ராசஸ்டான ஆர்என்ஏல இன்ட்ரான்ஸ்ன்றது இருக்காது, இதுதான் மெச்சூரானது. ஸோ இதில் வந்து இன்ட்ரான்ஸ் இல்லை, வெறும் எக்ஸான்ஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த மஞ்சள் கொடுக்குறது எக்ஸான்ஸ் தான். ஸோ எக்ஸ்பிரஸ் இது மட்டும் தான் இருக்குது, இந்த இன்ட்ரான்ஸ் இல்லை. அதை மெச்சூர் ப்ராசஸ்ட் ஆர்என்ஏல இருக்காது அப்படின்னாங்க. ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச் ஃபர்தர் complicate the defining of a gene in terms of DNA segments. ஸோ ஜீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, ஃபர்தராக அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம வந்து ஜீனை வந்து டிஃபைன் பண்ண வச்சு அந்த டேர்ம் வந்து நம்ம டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் அது. ஓகே, inheritance of characters is also affected by promoter and regulatory sequence of a structural gene. ஸோ inheritance of characterன்றது வந்து affected ஆகிறது வந்து எதனாலனா இந்த ப்ரொமோட்டர் அண்ட் ரெகுலேட்டரி சீக்வன்ஸ்னால, sequence of structural gene இதனால அஃபெக்ட் ஆகுது அப்படின்றாங்க. Hence something the regulatory sequence or loosely defined as regulatory gene even the sequence do not code for any RNA or protein. So sometimes வந்து regulatory sequenceன்றது வந்து
லூஸாக டிஃபைன் ஆயிருந்ததுன்னா வந்து அந்த ரெகுலேட்டரி செயின்ன்றது வந்து ஈவன் அந்த சீக்வன்ஸுன்றது வந்து எதனா ஒன்று கோட் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆர்என்ஏ ஆர் ப்ரோட்டீன்றது வந்து எதுவும் கோட் பண்ணாமல் கூட இருக்கலாம் சம்டைம்ஸ் அப்படின்னா லூஸ்லி டிஃபைன் ஆயிருந்தது அந்த ரெகுலேட்டரி ஜீன். ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த இது இருக்குது, இந்த டிஎன்ஏ 2 இருக்குப்பா, அதில் வந்து இங்கே தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட், அதாவது கோடிங் ஸ்டாண்ட் இருக்குது, அதில் வந்து நமக்கு வந்து எம்ஆர்என்ஏ வருதுல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு வந்து கேப்பிங் நடக்கும். குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் 5' எண்ணில் கேப்பிங் நடக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து 3' எம்ஆர்என்ஏ, இந்த இடத்துல 5' வந்து இங்கே இருக்கிற இந்த எக்ஸான்ன்றது வந்து டிஎன்ஏ வந்து ஸ்ப்ளிட் பண்ணுது. அதில் வந்து இன்ட்ரான்ஸ்ன்றது வந்து இன்ட்ரப்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் இன்ட்ரான்ஸ்ன்றது வந்து ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆகிட்டதுக்கப்புறமா வந்து எக்ஸான்ஸ்லாம் ஜாயின் ஆயிடுது. ஜாயின் ஆகிட்டதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாலி ஏ டைல்னு இருக்குல்ல, இது இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கு வந்து மெசேஞ்சர் ஆர்என்ஏன்றது நமக்கு ரெடி ஆயிடுது. அவ்வளோதான். இது வந்து யூகேரியோட்ஸில் நடக்குது. ஸோ இன்ட்ரான்ஸ்ன்றது வந்து ஃபஸ்ட் அப்பியர் ஆகும், ஃபைனலாக மெச்சூர் ஆனதில் இருக்காது. எக்ஸான்ஸ்ன்றது வந்து ஃபஸ்ட் இயர் தான் எக்ஸாமாக ஃபைனல் மெச்சூர்லேயும் இருக்கும். அதுதான் எக்ஸ்பிரஸ் டைப் ஆஃப் ஆர்என்ஏ அந்த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். என்ன டைப் ஆஃப் ஆர்என்ஏ இருக்குது, அதை வந்து எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றது. இன் பாக்டீரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 மேஜர் டைப் ஆஃப் ஆர்என்ஏ இருக்குது. எம்ஆர்என்ஏ, மெசேஞ்சர் ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, ரைபோசோமல் ஆர்என்ஏ அப்படின்றாங்க. ஸோ ஆல் 3 ஆர்என்ஏவுமே வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு நமக்கு தேவை ஒரு செல்லில். நெக்ஸ்ட்டு எம்ஆர்என்ஏன்றது வந்து நமக்கு வந்து டெம்ப்ளேட்டே தருது. நெக்ஸ்ட்டு டிஆர்என்ஏன்றது வந்து நமக்கு அமினோ ஆசிட் தருது. அண்ட் ஜெனட்டிக் கோட அது வந்து ரீட் பண்ணுது. டிஆர்என்ஏன்றது டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. அண்ட் ஆர்ஆர்என்ஏன்றது வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் கேட்டலைட்டிக் ரோல் பண்ணுறாங்க டியூரிங் டிரான்ஸ்லேஷன் அப்போது. அண்ட் அந்த சிங்கிள் டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரைஸ்ன்றது வந்து கேட்டலைஸ் பண்ணுறாங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ. in all type of RNA in bacteria, all type of RNA bacteriaல catalyst வந்து catalyst transcription பண்றாங்க all type of RNA bacteria. RNA polymerase bind to promoter and initiate initiation. So RNA polymerase வந்து promoter regionல இனிஷியேட் ஆகுது. டிரான்ஸ்கிரிப்ஷன்ன்றது வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ்ன்றது ப்ரொமோட்டர் ரீஜனில் பைண்ட் ஆகுது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன்ன்றது நமக்கு வந்து இனிஷியேட் ஆகுது. அதுதான் இனிஷியேஷன், ஆரம்பிக்கிறது. யூசஸ் ஆஃப் நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் நீட் as substrate and polymerize is template dependent fashion following the rule of complementarity. ஸோ யூசஸ் ஆஃப் நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட்ன்றது வந்து என்னென்ன அது யூஸ் ஆகுதுன்னா சப்ஸ்ட்ரேட் ஆகும் அண்ட் பாலிமரைஸ் ஆகும். அந்த பாலிமரைஸ் இன் டெம்ப்ளேட் டிபெண்ட் ஃபேஷனாக இருக்குது. அதாவது சப்ஸ்ட்ரேட் ஆகும், பாலிமரைஸ் ஆகும். அது வந்து நமக்கு யூஸ் ஆகுது நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட்ன்றது. ஸோ டெம்ப்ளேட் டிபெண்ட் ஃபேஷனில் காம்ப்ளிமெண்டரி somehow the facility in opening of helix in continuous elongation. ஸோ சிலது வந்து இந்த ஓப்பன் ஆகுதுல ஹெலிக்ஸ்ன்றது வந்து கண்டினியூஸாக அந்த எலாங்கேஷன் வரைக்கும் இருக்கிறதுக்கு அது இதுவாகுது. ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணுறாங்க, ஹெலிக்ஸை கண்டினியூஸாக எலாங்கேஷன் இருக்கும். அண்ட் ஒன்லி a short stretch of RNA remains பைண்ட் ஆகிருக்கும் என்சைமோட. ஸோ ஆர்என்ஏல வந்து ரிமைன்ஸ் சில என்சைம் மட்டும் ஷார்ட் ஸ்ட்ரெச், சின்ன ஸ்ட்ரெச்சில் வந்து ரிமைன்ஸ் பைண்ட் ஆகியே இருக்கும் அப்படின்றாங்க. Once the polymerase reaches the termination region, once இந்த polymerization வந்து termination region போயிடுச்சுன்னா அந்த செட் RNA வந்து ஃபால் ஆஃப் ஆகும். அதாவது also the RNA polymerization வந்து ஃபால் ஆஃப் ஆகிட்டு ஆல்சோ RNA polymerization ஆயிடும் அப்படின்னாங்க. ஸோ இந்த பாலிமரைசேஷன் வந்து டெர்மினேட்டர் ரீஜனுக்கு போயிட்டு ஸோ அப்போ அந்த ஆர்என்ஏன்றது ஃபால் ஆஃப் ஆகிட்டு ஸோ ஆல்சோ த ஆர்என்ஏ பாலிமரைஸ்ன்றது வந்து வெளியில் வந்துடுது நமக்கு. ஸோ அதோட ரிசல்ட்டு நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா டெர்மினேஷன்றது நடக்குது. டெர்மினேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் டெர்மினேஷன் அது முடிஞ்சிருது. இதோ நம்ம எவ்வளோ நேரம் பார்க்கணும்.